நீங்க யாரு கூட போட்டி போடணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. நமக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கு நெறைய விஷயம் இருக்குங்க. ஆனா, அதுல ஒரு விஷயம் நம்ப யார் கூடயாவது போட்டி போட்டு ஜெயிச்சா மட்டும் தான் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியே கிடைக்கும் அப்படின்ற நெறைய பேரு இங்க இருக்காங்கங்க. வாழ்க்கையில முன்னேறணும்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ நான் சொல்லிட்டுன்னு போட்டி போட்டே தான் நம்ம வாழ்க்கை இங்க தினம் தினம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா, நம்ம உண்மையிலே யார் கூட போட்டி போடுறோம்? நம்ம எப்படி போட்டி போடுறோம்? அப்படின்னு என்னைக்காவது உட்காந்து யோசிச்சிருக்கோமா? யார் கூடலாம் நம்ம போட்டி போடுறோம்? சொல்லுங்க. அடுத்தவங்க கூடயா? இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? இல்ல நம்மளோட கொலீக்ஸ் கூடயா? இல்ல நம்மள சுத்தி இருக்க நம்மளோட உறவினர்கள் கூடயா? இவங்க கூடலாம் நம்ம போட்டி போடுறோமா? அப்படின்னு சொல்லிட்டுன்னு, என்னைக்காவது உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கோமா? எதனால நம்ம இவங்க கூட போட்டி போடணும்? எதுக்காக நம்ம போட்டி போடுறோம்? இப்படி போட்டி போட்டு இவங்கள ஜெயிச்சு, அதுல வர சந்தோஷத்த வச்சு, நமக்கு அதால என்ன கிடைச்சிருக்கு? அப்படின்ட்டுன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவ பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு மை சேனல் பெட்டர் எவ்ரிடே தமிழ். நம்ம வாழற இந்த உலகத்துல எல்லாரும் ஒருத்தர சந்திக்கும்போது நல்லா தான் சந்திப்போம், பேசிப்போம். ஆனா, நம்ப ஏதாவது ஒரு விஷயம்னு வரும்போது, நீயா? நானா? அப்படின்னு சொல்லிட்டுன்னு நமக்குள்ள ஒரு போட்டி வந்துருது. அது எவ்ளோ பெரிய ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஏன் சில விஷயத்துல நம்ப அம்மா, அப்பா கிட்ட கூட நம்ம போட்டியெல்லாம் போட்டுருப்போம். அப்படி நம்ப எத்தன பேரு எல்லா விஷயத்துக்கும் போட்டி போட்டு ஜெயிக்கிறதால நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது அப்படின்ட்டுன்னு சொல்றீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப ஸ்டூடெண்ட்டா இருந்தாங்கன்னா, முன்னாடி இருக்கிறவனோ, பக்கத்துல இருக்கிறவனோ, அவன விட 1 மார்க் அதிகமா எடுத்தா கூட, அவன் என்ன விட மார்க் அதிகமா எடுத்துட்டான். ஸோ, அவன விட நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அவனோட நான் 4 மார்க்காச்சும் அதிகமா எடுக்கணும்னு ஸ்டூடண்ட்ஸ்குள்ள இப்படி ஒரு போட்டி. இதே பிசினஸ் பண்றவங்களா இருந்தா, அவன் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். நான் எப்படி 2ண்ட் பொசிஷனுக்கு வந்தேன்? முடியாது. நடக்கவே நடக்காது. நான் என்னோட தொழில முன்னேற்றி, அவன தோக்கடிச்சு நான் முதல்ல வரணும் அப்படின்னு பிசினஸ்ல போட்டி. இதெல்லாத்தையும் விட இன்னைக்கு அதிகமா எங்க தெரியுமாங்க போட்டி நடக்குது? நம்மளோட சோசியல் மீடியால தான். இவனுக்கு இவ்ளோ சப்ஸ்கிரைபரா? இவனுக்கு இவ்ளோ ஃபாலோவர்ஸா? ஏன் நாம என்ன ஆனோம்? ஸோ அவன விட அட்லீஸ்ட் நம்ப ஒரு 100 ஃபாலோவர்ஸ் ஆச்சும், ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ஆச்சும் நம்ம அதிகமா வச்சுக்கணும் அப்டின்ட்டுன்னு இந்த சோசியல் மீடியாலயே பயங்கரமா போட்டி நடக்குது. இது எல்லாமே நம்ம எந்த பக்கம் திரும்புனாலும் எதுக்கெடுத்தாலும் போட்டி, எதுக்கெடுத்தாலும் பொறாம இப்படியான காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்மள எங்க போய் கொண்டுட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் சரியா? தப்பா? அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரின்னா சரின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தப்புன்னா தப்புன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா நம்ப உண்மையா யாரு கூட போட்டி போடணும்னு தெரியுமாங்க? உண்மைய சொல்லணும்னா, நம்ம கூட தாங்க போட்டியே போடணும். என்னது? நம்ப கூட நாமளே போட்டி போடணுமா? நீ என்ன லூசா? எப்படி நாம கூட நம்மளே போட்டி போட முடியும்? அப்படின்னு கேட்கிறீங்களா? உண்மைதாங்க. நம்ம கூட நாம தாங்க போட்டி போடணும். அடுத்தவங்க கூட போட்டி போட்டு ஜெயிச்சு, அதால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஒரு நாள் சந்தோஷம் இருக்குமா? அவனோட நான் 1 மார்க் அதிகமா எடுத்துட்டேன். அவன்கிட்ட ஆர்கியூமெண்ட்ல ஜெயிச்சு, அவன தோக்கடிச்சு, நான் தான் அந்த ஆர்கியூமெண்ட்டே வின் பண்ணேன். அவன தொழில்ல பின்னாடி தள்ளி, நான் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கேன். இந்த மாரி எல்லா விஷயத்துலயும் அவங்கள தோக்கடிச்சு, நீங்க முன்னுக்கு வர்றதுனால, உங்களுக்கு எத்தன நாள் அந்த சந்தோஷத்த நீங்க அனுபவிப்பீங்க? சொல்லுங்க. ஸோ, நம்ப இங்க யாரு கூட போட்டி போடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இது எல்லாமே ஒரு பொய்யான வெற்றி தான். நீங்க அடுத்தவங்க கூட போட்டி போடுறது, ஜெயிக்கிறது எல்லாமே ஒரு பொய்யான வெற்றி தான். அது உங்களுக்கு லைஃப் லாங் உங்க கூட வரவே வராது. நீங்க உண்மையா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, நீங்க உங்க கூட மட்டுமே போட்டி போடணும். நேத்து இருந்த நீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? அப்படின்றத பத்தி நீங்க உட்கார்ந்து யோசிச்சு, நேற்றைய நான், இன்றைய நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு, நீங்க உங்க கூட போட்டி போட்டு, உங்கள நீங்களே ஜெயிச்சீங்கன்னா மட்டும் தான், வாழ்க்கையிலயும் நீங்க மேல வர முடியும். உங்களோட வாழ்க்கையிலயும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். வாங்க உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியோட இத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஊர்ல கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒருத்தர் இருந்தாராம்.
கிருஷ்ணமூர்த்தி எப்படிப்பட்டவர்னா ரொம்ப ரொம்ப அடக்கமான, ரொம்ப பயந்த ஒரு ஸ்டூடெண்ட். ஸ்கூல்ல கூட யாருக்கிட்டையும் சரியா பேசவே மாட்டாராம். அடுத்தவங்கள பார்த்தா கூட அவருக்கு வெக்கம் வந்துருமா. சரியா பேசக்கூட மாட்டாராம். முகம் கொடுத்து மூஞ்சிக்கு நேரா நேர் பார்த்து யார்கிட்டயும் பேசக்கூட மாட்டாராம். அப்படி இருந்த ஒருத்தர் ஒரு நாள் அவங்க டீச்சர் கிட்ட போய் சொல்றாராம், டீச்சர், எனக்கு மத்தவங்கள போலலாம் என்கிட்ட எந்த திறமையும் இல்ல. நான் எப்பவுமே எல்லார்கிட்டயும் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னால ஒருத்தர ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கூட பேசவே முடியல. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றது? நான் கையால் ஆகாதவனா? இல்ல எனக்கு எந்த திறமையும் இல்லையா? இல்ல உண்மையிலேயே நான் இப்படிதானா? எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க டீச்சர் கிட்ட அவர் ஒரு நாள் புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தாராம். அப்போ அவங்க டீச்சர் சொன்னாங்களாம், நீ ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ முதல்ல உன்னோட திறமைய போயிட்டு அடுத்தவங்களோட திறமையோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுதான் நீ செய்யற மிகப்பெரிய தப்பே. நீ யார் கூடயும் போட்டி போடணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு திறமை இருக்கு, அவனுக்கு திறமை இல்ல. இல்ல அவனுக்கு திறமை இருக்கு, உனக்கு திறமை இல்லைன்னு சொல்லிட்டுன்னு அடுத்தவங்களோட உன்னை கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. நீ உன்னோட மட்டும்தான் நீ உன்னையே கம்பேர் பண்ணிக்கணும். நேத்து கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருக்காங்க? நேத்து கிருஷ்ணமூர்த்திய இன்னைக்கு இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி முன்னாடி வந்தாலே போதும். உனக்குள்ள எல்லா திறமையும் இருக்கு. நீ யாரையும் தோக்கடிச்சுட்டு முன்னாடி வரணும்னு அவசியம் இல்லை. நீ உனக்குள்ள இருக்க கிருஷ்ணமூர்த்திய தோக்கடிச்சுட்டு முன்னாடி வந்தாலே உன்னோட வாழ்க்கையில நீ எல்லாரையுமே ஜெயிச்சு காட்டலாம் அப்படின்னு அவங்க டீச்சர் சொன்னாங்களாம். சோ இந்த வசனம் டீச்சர் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் கிருஷ்ணமூர்த்தியோட மைண்டுக்குள்ள நைட்டு ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருந்துதான். சோ அவரு அன்னைக்கு என்ன பண்ணாராம், காலையிலேயே சீக்கிரமா எழுந்து அவருக்கே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாராம். ஆமா, நேத்து நாம எப்படி இருந்தோம்? சோ நேத்து நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதை எல்லாத்தையும் விட இன்னைக்கு 1% இன்னைக்கு நம்ம அதை விட எல்லாத்துலயும் கொஞ்சம் சிறப்பா செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அன்னைக்கு சீக்கிரமாவே எழுந்து அவர் யோசிச்சாராம். சோ அதனால தினமும் அவர் எழுந்துப்பாராம். 30 மினிட்ஸ் அவர் படிப்பாராம். டெய்லி ஒரு புது விஷயத்த லேர்ன் பண்ணிப்பாராம், கத்துப்பாராம். அதை விட முக்கியம், அவரு தன்னோட சொற்கள்லயும் எண்ணங்கள்லயும் சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சாராம். எப்பவுமே நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருந்தாராம். எப்பவுமே அவரோட வாயிலிருந்து வர்றது எல்லாமே நேர்மறையான சொற்களாவே இருந்துதான். சோ இப்படி அவரை படிப்படியா ஒவ்வொரு நாளும் நேத்து 30 நிமிஷம் படிச்சார்னா அடுத்த நாள் ஒரு மணி நேரம் படிப்பாராம். நேத்து ஒரு புதிய விஷயத்த கத்துக்கிட்டனானா இன்னைக்கு 2 புதிய விஷயத்த கத்துப்பாராம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்க்கைய முன்னேத்திக்கிட்டே போயிருக்காரு. இது எல்லாமே ஒரே நாள்ல அவருக்கு நடந்துடல. இது நடக்கிறதுக்கு அவருக்கு 5 வருஷம் எடுத்துக்கிச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ரஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. சோ இதுதான் ரியல் ப்ரோக்ரஸ்ங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும்னா, உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்தவங்களை ஜெயிக்கணும்னா, நீங்க அடுத்தவங்க கிட்ட போட்டி போடவே கூடாது. நீங்க உங்ககிட்ட தான் போட்டி போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க பேர் ஒரு காயத்ரியோ இல்ல சதீஷோ ஏதோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேத்து சதீஷ் எப்படி இருந்தாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேத்து நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? நேத்து நான் என் மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கினேன். நேத்து நான் லேட் ஆஃபீஸ் போனேன். நேத்து நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், ஏர்லியரா எழுந்துட்டு சீக்கிரமா ஆஃபீஸ் போகணும். என் மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு புது விஷயத்த கத்துக்கணும். இந்த மாதிரி தினம் தினம் ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் தெரியும். சோ உங்களுக்குள்ள இருக்க அந்த பழைய சதீஷோ, அந்த பழைய காயத்ரியோ, பழைய கிருஷ்ணமூர்த்தியோ அவங்க எல்லாம் போயிட்டு நீங்க ஒரு புதுசா இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதரா உங்களுக்கு அன்னைக்கு தோணுங்க. ஓகே, நம்ம யாரு கூடயும் போட்டி போட தேவையில்லை. நமக்குள்ள போட்டி போட்டதுனாலயே நமக்குள்ள இவ்ளோ சேஞ்சஸ் வந்திருக்கு. இவ்ளோ நாளா நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கே ஒரு எண்ணம் வருங்க. அவ்வளவுதாங்க இந்த கதையே. நீங்க யார் கூட போட்டி போடணுன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமாச்சும் நான் சரியா படிக்கல, அவன் 480 மார்க் எடுத்துட்டான், நான் அவனை பீட் பண்ணி 482 எடுக்கணும், கிடையவே கிடையாது. அவன் 480 எடுத்தானா எடுத்துட்டு போறான். நான் இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கேன். நாளைக்கு நான் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் ஒரே நாள் என்னால கத்துக்க முடியாது. ஆனா கண்டிப்பா நான் கத்துப்பேன். நேத்து எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒன்னாச்சு தெரியும்.
இதுதாங்க உங்களோட ப்ரோக்ரஸ். உங்களால முடியும். நீங்க உங்கள மட்டுமே போட்டி போட்டு, உங்கள மட்டுமே நீங்க ஜெயிக்கணும். நீங்க அடுத்தவங்கள ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்தவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க. ஆனா நீங்க உங்கள புரிஞ்சுகிட்டு, உங்கள தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க உங்களையே ஜெயிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க உங்களையும் ஜெயிப்பீங்க, உங்க வாழ்க்கையிலயும் ஜெயிப்பீங்க. நீங்க என்னலாம் நினைக்கிறீங்களோ, அதெல்லாமே நீங்களே நடத்திப்பீங்க. ஸோ நீங்க போட்டி போடணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க யாரோடையும் போட்டி போட வேண்டிய அவசியமே கிடையாது. நேற்று இருந்த நீங்க, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? நேத்து இருந்த நீங்க, உங்களையே நீங்க எதிரியாவே வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க வெல்ல வேண்டிய ஒரு மனுஷன் யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா, "நீ யார ஜெயிச்சு காட்டணும்னு நெனைக்கிற? உன்னோட அல்டிமேட் கோல் என்னன்னு?" யாராவது கேட்டாங்கன்னா, எனக்கு நானே தான் எதிரி. நான் என்னைய தான் ஜெயிக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. இந்த வீடியோல இந்த வீடியோல நான் சொன்ன கிருஷ்ணமூர்த்தி மாரி இன்னைக்கு நம்ம லைஃப்ல எல்லாருமே இருப்போங்க. ஸோ நாம யார் கூடயும் போட்டி போட தேவையில்லைங்க. நேற்றைய நீங்களே உங்கள் எதிரி. நாளைய நீங்களே உங்கள் வெற்றியின் நாயகன், நாயகி யாரா வேணாலும் இருக்கலாங்க. ஸோ நீங்க தான் உங்க வாழ்க்கையோட ஹீரோ, ஹீரோயின். இது எல்லாமே எப்போ நடக்குன்னா, நீங்க உங்கள ஜெயிக்கும்போது மட்டும் தாங்க. இது அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ.